ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரெட் சாஸ் பாஸ்தா. ஃபஸ்ட்டு நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணி 4 பல்லு பூண்டு, 2 வரமிளகாய், 2 தக்காளி, இதை மூடி போட்டு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா ஆறட்டும், அப்போ தான் நம்ம சாஸ் பண்ண நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி அதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்ச உடனே இதில் நம்ம எடுத்து வச்ச 1 கப் பாஸ்தா இதை சேர்த்துக்கலாம். இது 6 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களோட பாக்கெட்டில் என்ன டைம் கொடுத்துருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்மளோட பாஸ்தா நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். வெந்துருச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் வடிச்சுக்கலாம். தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயில் 1 ஸ்பூன் பட்டர் விட்டுட்டு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 10 பல்லு பூண்டு சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்து பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு 1 கப் வெங்காயம் சின்னதாக நறுக்குனது 2 போதும், அதையும் இதோட சேர்த்து நல்லா பொன்னிறமாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி, வரமிளகாய், பூண்டு இதை நல்லா வேக வச்சுருந்தோம். அதை வலுவலுன்னு அரைச்சி அதை இதோட சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை 3 to 4 மினிட்ஸ் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சதுக்கு அப்புறமா நம்ம வடிச்சு வச்ச பாஸ்தா அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான உப்பு அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகுத்தூள் அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய ரெட் சாஸ் கடையில் விற்கக்கூடியது, இது தேவையில்லைனாலும் இதை நீங்கள் விட்டுருங்க. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுட்டோம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு அர்ஃபான் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிட்லாம். பை பாய்.